பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட வீட்டில் ஒத்துக்கல. காஸ்ட் 2 பேரோடதும் வேற வேற. நடுவில் ஏதோ ஒரு சம்பவத்தில் அந்த பொண்ணு அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்கு. அவளும் சரி அம்மா நல்லா பேசுறாங்க, என்னை கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு போறேன்னு போயிருக்காங்க. போனவங்க வரவே இல்லை. என்ன காரணம்னே தெரியல. இப்போ அந்த பொண்ணு வந்து டைவர்ஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்ணுவாரு? அவ கிளம்பி போற அன்னைக்கு வரைக்கும் அவ நல்ல சுமூகமா வாழ்ந்துட்டு போயிருக்கா. ஒரு குழந்தை வேற இருக்கு. இங்க வந்து பழிவாங்கத்தான் போட்டாங்களான்றது மேட்டர் கிடையாது. அவருக்கு இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தே வெளியில வர முடியல. லவ் பண்ணும்போது எப்படி அவங்க பேரண்ட்ஸ் மாத்திடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமா அவருக்கு அந்த பயம் வந்துச்சு. அவங்க அம்மா அப்பா மாத்திட்டாங்க போல. அவர் எங்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறாரு, மேடம் ஒரே ஒரு நாள் அந்த பொண்ணை கூட தனியா பேசுறதுக்கு அலோவ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா அவங்க அம்மா ஏதோ மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள வந்து ஒரு தடவை கவுன்சிலிங்க்கு வர சொல்றாங்க. பட் அந்த பெண்ணு கவுன்சிலிங்ல வாயை திறக்கவே மாட்டேங்கிறாங்கன்றாரு. அவங்க 3 கவுன்சிலிங்லயும் இல்ல எனக்கு டைவோர்ஸ் கொடுத்துட சொல்லுங்க. என்ன பிரச்சனைனா இங்க மனசு விட்டு பேசுங்கன்னு நாங்க சொல்றோம்ல, அதை பேசவே யாருமே தயாரா இல்ல. பெண்கள் கிட்ட தான் அந்த பிரச்சனை இருக்கிறதா நான் பாக்குறேன். பசங்க கொஞ்சம் பேசிடுறாங்க எல்லா இடத்துலயும், டபடபன்னு எதையாவது ஒன்று பேசிடுவாங்க. தப்போ ரைட்டோ யோசிக்க மாட்டாங்க. ஏண்டா என்ன நினைக்கிற, அதை சொல்ல நீ வெளியில அப்படின்னா கூட இல்லை மேடம் எனக்கு வேண்டாம் நீங்க கொடுத்துருங்க. வேண்டான்றது ஓகே, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அதை சொல்லுங்க அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம் மேடம் அப்படின்னு. அவனை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானா மாத்திக்கிட்டேன். அவனெல்லாம் மாத்திலாம் ஒன்றும் நம்மளுக்கு ஆக போறது இல்லை மேடம். ஸோ அப்போ இங்க என்னன்னா, தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club formals and casual shirts. பேரண்ட்ஸ் வந்து பொதுவாக சொல்கிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழு, அது பையனோ பொண்ணோ அப்படிங்கும்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குன்னு என்ன லிமிட் இருக்குது, இந்த லிமிட்டை தாண்டா தான் நம்ம அடுத்த கடத்துக்கு போகணும் அப்படின்னா உங்களோட பார்வையில் என்ன சொல்லுவீங்க? இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கி இருக்கிற எந்த ஜென்ரேஷனாலையும் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன் பண்ணணும்? இப்போ நீங்கள் என்ன ஒரு விஷயம்னா 10 வருஷம் அந்த வந்து 10 மாதம் வந்து அந்த மசக்கையை தாங்கிட்டதுக்கப்புறமா அந்த லேபர் பெயினை தாங்கினதுக்கப்புறமா ஒரு குழந்தை பிறக்கும். ஓகே, அப்போ அந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த பெயினை நீங்கள் அனுபவிச்சே தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கோ இல்லை பெண்களுக்கோ இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் அப்புறம் எனக்கு கிடைக்க போகிறது என்ன? இதுதானே எனக்கு கிடைக்கும். மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இந்த வீட்டிலையே நான் வாழணும், எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த வீட்டில் இருந்து அவருக்கு நான் சமைச்சு போடணும், அவங்க அம்மா அப்பாவை நான் பார்த்துக்கணும், நான் அவர் வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸை நான் வாங்கி போட்டுக்கணும், என் குழந்தைங்களுக்கு அவர் ஃபீஸ் கட்டுவார், குழந்தைங்களுக்கு நான் சாப்பாடு செஞ்சு போடணும். இந்த வேலைகளை செய்கிறதுக்கு நான் ஏன் அவர் அட்ஜஸ்ட் பண்ணணும்? சரி, இல்லை நான் வெளியில் போகிறேன் சம்பாதிக்கிறேன், நான் அவரை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன், நான் சம்பாதிக்கிற காசில் நான் வாழுறேன், அப்புறம் எதுக்கு நான் அவரை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்? அப்போ இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, இந்த குடும்பத்தினால, இந்த குழந்தைங்கள்னால, இந்த குடும்பம் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது சரியாக நம்ம போய் ரீச் பண்ண வைக்கலைங்கிறது தான். நான் இருக்கேன். இப்போ நீங்கள் நிறைய இளைஞர்களை கேளுங்க, இல்லை இளைஞர்களை பாருங்கள், அவங்களோட விஷயம் என்னென்னா, நான் ஏன் விஷயம், என்னோட சந்தோஷம், எனக்கு என்ன தேவை, என்னோட பார்வை, இவ்வளோ தான் பார்க்குறாங்களே ஒழிய நம்ம ஒருத்தரும் சேர்ந்தது ஒரு சமூகம். இந்த நம்ம என்ன பண்ணுறோமோ அது இந்த சமூகத்துக்கான முடிவு. நான் என்ன பண்ணுறேனோ அது இந்த சமூகத்துக்கு போய் சேரப்போகுது, இந்த சமூகம் என்ன பண்ணுதோ அது எனக்கு வர சேர போகிறது. இந்த நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வாழறோங்கிறல இந்த கான்செப்ட்லேருந்தே நம்ம வெளியில் வந்துட்டோம். எனக்கு என்ன வருதுன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும், அதுதான் எல்லாரோட கேள்வியாக இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் லிமிட் கிடையாதுங்க. இந்த விஷயத்தில் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த விஷயத்தில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு இன்ஸ்டிடியூஷனை, ஒரு குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த குடும்பம் காப்பாற்றப்படுறதுக்காக உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல் எந்த இடத்துக்கு வேணால் ஏறி இறங்கலாம். ஒன்றே ஒன்று மட்டும்தான், குற்றம் இருக்கக்கூடாது. அதாவது உடல் ரீதியாவோ உள்ள ரீதியாவோ அல்லது பாலியல் ரீதியாவோ துன்புறுத்தல்கள், அதாவது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஒருத்தர் பண்ணிடக்கூடாதுங்கிறது மட்டும்தானே ஒழிய, மற்றபடி 2 பேரும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த லெவல் வரைக்கும் எது வேணால் பண்ணிக்கலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு விஷயத்துலையும் மாறுபடும். அதில் நேற்றுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன், இன்றைக்கி நீ அவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி அவருமே சரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம இதை விட்டு கொடுத்து போகலாமே நான் நினைக்கிறோம். விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது வெறும் கணவன் மனைவிக்கு மட்டுமான விட்டு கொடுத்தல் கிடையாது. ஒரு சில நேரங்களில் கணவனும் மனைவியும் சேர்ந்து விட்டு கொடுக்கணும். சில விஷயங்களை மாமனார் மாமியாருக்காக விட்டு கொடுக்கலாம், இந்த சைடில் இருக்க மாமனார் மாமியாருக்காக விட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி அங்கே மாமனார் மாமியாரும் குழந்தைங்களுக்காக விட்டு கொடுக்கணும். 2 கப்பல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஓகேன்னு அவங்களும் சில விஷயங்களை விட்டு கொடுங்க.
இப்போ விட்டு கொடுத்தலுக்கு வந்து லிமிட் எல்லாம் கிடையாது. அது விஷயங்கள் சார்பாக மாறிக்கிட்டே போகும். ஆனால் விட்டு கொடுக்கணுங்கிற மனம் இருக்கணும். மனசு இருந்துருச்சுன்னா லிமிட் கேட்க மாட்டீங்க. நான் விட்டு கொடுக்கலாம், ஏன்னா எனக்கு இவ வேணும். நான் அதை தான் நான் நிறைய சொல்வேன். லவ் பண்ணும்போது எவ்வளோ விட்டு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். லவ்வர்ஸாக 2 பேர் திரியிற வரைக்கும் எவ்வளவு வேணால் விட்டு கொடுப்பாங்க. அப்போல்லாம் தெரியாது, உனக்காக நான் எதை வேணால் பண்ணுவேன், உயிரை கூட கொடுப்பேன். ஆனால் அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துச்சுன்னா, நான் ஏன் உனக்கு விட்டு கொடுக்கணும்? ஒரு காஃபி சாப்பிட்றத நிறுத்த மாட்டாங்க. சார் நீங்கள் காஃபியை நிறுத்துங்களேன், இந்த காஃபி சாப்பிட வேணாம்னா, நான் ஏன் என் காஃபியை உனக்காக நிறுத்தணும்? நான் ஏன் வந்து டயட்டில் போகணும் உனக்காக? நான் ஏன் இதுக்கு வரணும்? ரொம்ப சிம்பிள். அதை யாரும் விட்டு கொடுத்து ரொம்ப காலத்துக்கெல்லாம் தள்ளி போட முடியாது. பட் ஆனால் அந்த விஷயத்துக்குலாம் கேள்வி கேட்பாங்க. நான் ஏன் என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை உனக்காக மாற்றிக்கணும்? நான் ஏன் வந்து உங்கள் அம்மா கிட்ட பேசுகிற முறையை நான் மாற்றிக்கணும்? நான் ஏன் என் வேலையை விட்டு கொடுக்கணும்? நான் ஏன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறத விட்டு கொடுக்கணும்? இந்த நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் இந்த சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் வந்துருச்சு அது. ஆனால் விட்டு கொடுக்கணுன்ற மனசு இருந்ததுன்னா அதில் விஷயம் பெருசாக இல்லையாங்கிறதுலாம் கிடையாது. அப்போ விட்டு கொடுக்கணுன்ற மனசு வரணும்னா, எக்காரணத்தை கொண்டும் எதற்காகவும் எனக்கு இவர் இருந்தே ஆகணும், இந்த ஃபேமிலி இருந்தே ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப் இருந்தே ஆகணும்னு நினச்சிங்கன்னா விட்டு கொடுத்துருவோம். நம்ம பேரண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருப்போம். ஏன்னா அப்பா அம்மா நம்மளுக்கு வேணும்னு நினச்சிருப்போம். அதே தான், ஒய்ஃப் வேணும்னு நினைக்கணும், ஹஸ்பண்ட் வேணும்னு நினைக்கணும். நினச்சிட்டிங்கன்னா எவ்வளோ தூரம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. அது கண்டிப்பாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவோடு நீங்கள் நின்றுடுவீங்க. மேம் இப்போ வந்து 2 பேத்துக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் டிவோர்ஸ் வாங்கி போகிறவங்களும் இருக்கும். இப்போ சில பேர் இருப்பாங்க, ஒருத்தருக்கு டிவோர்ஸ் வேணும், ஒருத்தருக்கு வேண்டாம் அப்படிங்கிறப்போ சில பேர் அது பழி வாங்குற மாதிரி பண்ணுவாங்க. நீ எப்படி போய் வாழ்கிற, உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்தா தானே நீ போய் சந்தோஷமானு சொல்லிட்டு இந்த இயர்ஸை வந்து தள்ளிட்டே வருஷ கணக்காக போய்கிட்டே இருக்கும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போது நீங்கள் எக்ஸாக்ட்லி ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டிங்களா, அதற்கான பதில் இதுலேருந்து வரும். ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் கேசஸ் நிறைய ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறீங்கல்ல, கேசஸ் பெண்டிங் எவ்வளோ இருக்கோ இதை பொறுத்து தான் வந்து அதிகமாயிட்டே இருக்கா வழக்குகள் அப்படிங்கிறதும் முடிவுக்கு வரும். இந்த மாதிரி நிறைய வருஷங்கள் இழுக்கிற கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து சுமூகமாக வாங்கிட்டா அதிகபட்சம் 6 மாதத்தில் அவங்களுக்கு டைவர்ஸ் கிடச்சிரும், மியூச்சுவல் கன்சென்ட் டைவர்ஸ். ஆனால் கண்டெஸ்டட் டிகிரி வந்து அப்படி கிடைக்காது. கண்டெஸ்டட் டிகிரி வந்து இப்போ என்னென்னா, ஒருத்தர் டைவர்ஸ் கேட்பாங்க, இன்னொருத்தர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70% வழக்குகளில் அவரை விட்டுறக்கூடாதுன்னு பழி வாங்கணுங்கிறதுக்காக நடத்தப்படுற கேஸுகள் கிடையாது. அந்த வருஷம் இழுக்கிறது எதற்காக அப்படின்னா, ஒன்று அவர்கிட்டேருந்து இவங்க பணம் கேட்பாங்களா இருக்கும், மெயின்டெனன்ஸ் இல்லை அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு. இதை இவங்க கேட்குற தொகையை அவர் கொடுக்கல, இல்லை இவங்க கேட்குற மெயின்டெனன்ஸ் அங்கே கிடைக்கல அப்படின்னால இழுக்கிறது ஒரு பக்கம். அதே மாதிரி குழந்தைங்க இருப்பாங்க, அவர் விசிட்டிங் ரைட்ஸ் போட்டிருப்பார். அந்த விசிட்டிங் ரைட்ஸ் எனக்கு குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா அதுலேருந்து ஒரு பிரச்சனைகள் வர்றது ஒரு பக்கம். இல்லை அவளுக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக இவர் நடத்த மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன், டைவர்ஸ்ன்னு நடத்துறது ஒரு பக்கம். இது மாதிரி விஷயங்கள் தான் 60-70% இருக்கும். மீதி ஒரு 30% லிட்ரலி வந்து அவங்களுக்கு ரீசனே இருக்காது, அவங்க வந்து கேஸ் நடத்துவாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த ஒரு சில பெண்களும் சரி இல்லை ஒரு சில ஆண்களும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வர மனசே இருக்காது. நிறைய பேர்கிட்ட எனக்கிட்ட சில பேர் கேட்டிருக்காங்க, மேடம் இப்போ எதுக்கு அவள் டைவர்ஸ் போடுறா, எனக்கு காரணமே தெரியலையே, அந்த காரணத்தையாவது சொல்லுங்கள் அப்படின்வாங்க. எனக்கு இப்போ ஒரு ரீசன்ட் கேஸில் நடந்திருக்கு. அந்த பையன் என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்தார். 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட வீட்டில் ஒத்துக்கல, காஸ்ட் 2 பேரோடதும் வேறு. பட் அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போய் இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2 பேரும் நல்லா தான் வாழறாங்க, ஒன்றா இருக்காங்க. அந்த பொண்ணு அவர் மேற்கொண்டு ஏதோ படிக்க வைக்கிறாரு. அந்த பொண்ணு அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதியிருக்காங்க. நடுவில் ஏதோ ஒரு சம்பவத்தில் அந்த பொண்ணு அவங்க அம்மாவை பார்த்துட்ருக்கு. அவங்க அம்மாவை பார்த்தோன்னே அவங்க அம்மா கொஞ்சம் நல்லா பேசுகிற மாதிரி பேசி வாமான்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. அவளும் சரி, அம்மா நல்லா பேசுகிறாங்க, என்னை கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு போகிறேன்னு போயிருக்காங்க. போனவங்க வரவே இல்லை. அவங்களுக்கு வந்து இப்போது ஏன் வரலன்னு இவருக்கு இப்போ சுத்தமாக புரியல. ஆல் சடன் ஒரு 10 நாளில் அவங்க ஃபோனெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்க, நான் இனிமேலுக்கு வாழ வரமாட்டேன், நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கு ஒன்றை பிடிக்கல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஏன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சாதாரணமாக தான் அவங்க கிளம்பி போயிருக்காங்க. அப்போது இவருக்கு வந்து என்ன காரணம்னே தெரில. இப்போ அந்த பொண்ணு வந்து டைவர்ஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் என்ன பண்ணுவார்? இங்கே பழி வாங்கணுங்கிறதெல்லாம் இல்லை, அவருக்கு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியிலேயே வரல அவர் இன்னும். இந்த பொண்ணு ஏன் போனாங்கன்னே காரணமே அவருக்கு தெரியல. அவங்க அம்மா மனசை மாற்றினாங்களா, இல்லை நிஜமாகவே இவளுக்கு ஒரு பிரச்சனை நம்ம கூட இருந்துதா, இது எதுவுமே தெரியாது. அவள் கிளம்பி போகிற அன்னைக்கு வரைக்கும் அவள் நல்ல சுமூகமாக வாழ்ந்துட்டு போயிருக்கா. நான் போயிட்டு வரேன் ஒரு 10 நாள்னு, சரி அம்மா கூட ரொம்ப நாள் கழித்து சேர்ந்துருக்காளே, போயிட்டு வரட்டும்னு அனுப்பியிருக்காரு. ஒரு குழந்தை வேற இருக்குது.
அப்போ அவரோட பிரச்சனை என்னென்னா, இதை நான் எப்படி நான் விடுவேன்? அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, நான் சேர்ந்து தான் வாழணும், நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் கேஸ் போடுவார். அந்த பொண்ணுக்கு என்னென்னா இப்போ டைவர்ஸ் வேணும். அப்போ டைவர்ஸ் போட்டு அவங்க நடத்துவாங்க. அப்போ 2 பேரும் கண்டெஸ்ட் பண்ணி அது ஒரு 4-5 வருஷமோ எவ்வளோ வருஷமோ அவங்க எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இவருக்கு ஒரு ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குள்ளே 4-5 வருஷம் ஓடிடும். இங்கே வந்து பழிவாங்கத்தான் போட்டாங்களான்றது மேட்ரு கிடையாது. அவருக்கு இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்தே வெளியில் வர முடியல. அவருக்கு அந்த காரணம் புரிஞ்சால் மட்டும்தான் அவர் அதுலேருந்து நான் வெளியில் வரதா இல்லையான்னு நினைப்பார். அவர் வந்து இல்லை, இப்போ லவ் பண்ணும்போது எப்படி அவங்க பேரண்ட்ஸ் மாற்றிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா அவருக்கு அந்த பயம் வந்துச்சு, அவங்க அம்மா அப்பா மாற்றிட்டாங்க போல். அவர் என்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறாரு, மேடம் ஒரே ஒரு நாள் அந்த பொண்ணை என் கூட தனியாக பேசுகிறதுக்கு அலோவ் பண்ண முடியுமான்னு பாருங்கள், ஏன்னா அவங்க அம்மா ஏதோ மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவள் என்கிட்ட தனியாக சொல்லட்டும் மேடம், எனக்கு பிடிக்கலன்னு அவள் என்கிட்ட நேரில் சொல்லட்டும், நான் விட்டுட்டு கூட போகிறேன். நான் என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு அவளை எனக்கு சொல்ல சொல்லுங்கள். அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனையே சொல்லாமல் வராமல் இருக்காளேன்னு. ஸோ அவர் வந்து கவுன்சிலிங்கில் நீங்கள் பேசுங்க. அவங்கள வந்து ஒரு தடவை கவுன்சிலிங்க்கு வர சொல்கிறாங்க. பட் அந்த பெண்ணு கவுன்சிலிங்கில் வாயை திறக்கவே மாட்டேங்கிறாங்கன்றாரு. அவருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே அவருக்கு அந்த காரணம் தெரியல. அப்போ அந்த வழக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த பொண்ணு 3 ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வீட்டிலேருந்தே சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, இவ ஏற்கனவே அவனை லவ் பண்ணியிருக்கா, அவன் கூட வாழ்ந்திருக்கா, ஒரு குழந்தை வேற பிறந்திருக்கு, அவன் பேசினா இவ மாறிடுவாளோன்னு அவங்க பேரண்ட்ஸ் கூட நினச்சிருக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க, நீ எதுவுமே பேசாதன்னு. ஒன்று அவங்க சொல்லி அனுப்பியிருக்கலாம், இல்லை இவளுக்கே வந்து உண்மையிலேயே ஒரு காரணம் அவளுக்கும் இல்லையா இருக்கும். இப்போ அங்கே போய் ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் அங்கே மாட்டிகிட்டு இருக்கலாம். அதை வாயை திறந்து சொல்லவே மாட்டாங்க. அவங்க கவுன்சிலிங்கில் 3 கவுன்சிலிங் நடந்திருக்கு. அவங்க 3 கவுன்சிலிங்லேயும் இல்லை எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட சொல்லுங்கள், இல்லை எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க சொல்லுங்கள். இந்த கவுன்சிலிங்கிறது ஒரு ப்ரொசீஜருங்க. நாங்கள் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு. நாங்கள் யாருமே அங்கே உள்ளே இருக்க மாட்டோம், அட்வொகேட்ஸ் இருக்க மாட்டாங்க, உங்கள் அப்பா அம்மா அங்கே இருக்க மாட்டாங்க, யாரோ ஒரு கவுன்சிலர் இருப்பார், அவர் ஒரு 3rd பர்சன். அவருக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் உங்களை 2 பேரையும் சேர்த்து வைக்க முடியுமான்னு மட்டும்தான் ட்ரை பண்ணுவார். மனசு விட்டு பேசுங்க, சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. முடியலன்னா 2 பேரும் சுமூகமாக வெளியில் வர்றதுக்காவது பேசலான்னு. ஆனால் அதை யாராலையும் முடியல. என்ன பிரச்சனைனா இங்கே மனசு விட்டு பேசுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம்ல, அதை பேசவே யாருமே தயாராக இல்லை. அது வந்து நான் நிறைய இடங்களில் பார்க்குறது பெண்கள்கிட்ட தான் அந்த பிரச்சனை இருக்கிறதா நான் பார்க்குறேன். என்னோட அனாலிசிஸில் எனக்கு இருக்கிற கேசஸ் நான் பார்க்குற பெண்கள்கிட்ட என்ன, பசங்க கொஞ்சம் பேசிடுறாங்க எல்லா இடத்துலையும், டபடபன்னு எதையாவது ஒன்று பேசிடுவாங்க. அது தப்போ ரைட்டோ யோசிக்க மாட்டாங்க, நான் இப்படி தான் நினைக்கிறேன், நான் அப்படி தான் நினைக்கிறேன்னு. பட் பெண்கள் வந்து அவங்க டைரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம் சில இடங்களில். ஏண்டா என்ன நினைக்கிற, அதை சொல்ல நீ வெளியில் அப்படின்னா கூட, இல்லை மேடம் எனக்கு வேண்டாம் நீங்கள் கொடுத்துருங்க. வேண்டான்றது ஓகே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அதை சொல்லுங்கள் அப்படின்னா, அதெல்லாம் வேண்டாம் மேடம் அப்படின்னு. அவனை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானா மாற்றிக்கிட்டேன், அவனெல்லாம் மாற்றிலாம் ஒன்றும் நம்மளுக்காக போகிறது இல்லை மேடம். ஸோ அப்போ இங்கே என்னென்னா யாருமே மாற்றி ஒரு புது சொல்யூஷன் ஓரியன்டாக பார்க்கல. நான் முடிவு எடுத்துட்டேன், என் முடிவில் நான் நிற்கிறேன், அவங்கள அந்த முடிவை பண்ண சொல்லுங்கள், அவ்வளோதான். இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமாக தான் நான் அந்த வழக்கில் கூட பார்க்குறேன். அந்த பொண்ணு 3 கவுன்சிலிங்லேயும் வாயே திறக்கலை அப்படின்னு தான் அந்த ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்கிறார். மேடம் நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், கவுன்சிலர் கூட கேட்டாங்க, சேர்ந்து நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு சொல்லு, உன் காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்குறேன், நீ என்ன கேட்குறியோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு. பட் அவங்க வாயே திறக்கல, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இது என்ன மாதிரி மனநிலை? யாருக்கு ஒரு குழந்தை இருக்குது, வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் திடீர்னு டிவோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, இது அவங்க பேரண்ட்ஸுமே இப்படி இருக்காங்கன்னா இது என்ன மாதிரி மனநிலை? இதுதாங்க, இதுதான் பெரிய ஜென்ரேஷன் கேப்புன்னு நாங்கள் எடுத்துக்குவா என்னன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி அங்கே வந்து ஜாதி ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். பேரண்ட்ஸ் வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத தான் என்னோட பார்வையிலேருந்து நான் பார்க்குறேன். அவங்களுக்கு வந்து ஜாதி ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு, அவங்க அதுக்கு முன்னாடி அவளை ட்ரை பண்ணியிருக்காங்க, அவள் மாறலை, அவள் கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறமா வந்து அவங்க ஒரு சம்பவம் கிடச்ச உடனே பேசிட்டாங்க. இங்கே தான் நான் என்னோடய பாயிண்ட்ஸை நான் உள்ளார திணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஏன் என்னோடய வாதங்கள் எல்லாம் இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறது. அந்த பெண் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பையனை லவ் பண்ணுறா, ஜாதி வேறு, வீட்டில் தடுக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு உங்கள் பெற்றவங்களை விட எனக்கு இவன் தான் முக்கியம்னு ஜாதியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, பெற்றவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு கல்யாணம் பண்ண வந்துட்டாங்க. ஒரு 1.5 வருஷம் வாழ்ந்துட்டாங்க இந்த பையன் கூட, ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. இப்போ அதே அப்பா அம்மா கூப்பிட்டு அதே பையனை பற்றி அதே ஜாதியை பற்றி ஒரு விஷயம் பேசின உடனே இவங்க நம்புகிறாங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் காதலர். அப்போது காதலர் வந்து பெற்றோர்களை விட பெரியவராக தெரிஞ்சார். இப்போ கணவர் பெற்றோர்களை விட கீழே இறங்கிடுறாரு. இதுதான் இருக்கிற மிகப்பெரிய காரணம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பேரை பாருங்களேன், கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பையன் மேலே இருந்த அந்த லவ், அந்த அஃபெக்ஷன்,
அது எப்படி குறையுது, அது எந்த இடத்துல மாறுது? அவன் இல்லாமல் நான் வாழவே மாட்டேன், எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கும் போது சொல்கிறீங்கள, அது ஏன் காதலிச்ச உடனே அது கல்யாணம் ஆன உடனே போயிடுது? கணவன் உடனே அவன் எப்படி வேற ஒரு பையன் ஆகுறான்? லவ்வராக இருக்கும்போது அவனும் நானும் ஒன்று, ஆனால் கணவன் வந்த உடனே அவன் வேற நான் வேற. ஏன்னா அவன் குடும்பம் வேற, என் குடும்பம் வேற, அவன் சிந்தனை வேற, என் சிந்தனை வேற. இங்கே தான் நான் பார்க்குறேன் அவங்களுக்கு என்னென்னா, அந்த 1.5 வருஷ வாழ்க்கை இங்கே ரொம்ப க்ளோஸாக இவர் கூட இருந்து பார்க்கும்போது இவரோட மைனஸ் தெரியுதுல்ல, அந்த மைனஸ் கூட சேர்ந்து அவங்க அம்மா அப்பா சொல்கிறது கரெக்டுன்னு தெரியுது. அதுக்கு முன்னாடி இவர் ப்ளஸ்ஸு மட்டும் தெரிஞ்சது அவங்களுக்கு. இந்த ப்ளஸ்ஸு கூட சேர்ந்து அவங்க அம்மா அப்பா மைனஸ் சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கு பெருசாக தெரியல. இப்போ இந்த இடத்துல தான் நான் பெண்கள்கிட்ட வந்து நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பிரச்சனைகள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி, அது உங்களோட பிரச்சனை. நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்க, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அந்த முடிவில் தார்மீகமாக நில்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இவனை கல்யாணம் பண்ணி நான் அவங்க கூட வாழ்ந்து காட்டுவேன்னு வைராக்கியம் வைக்கிறீங்களோ, கல்யாணத்துக்கு அப்புறமும் இவன் கூட வாழ்ந்து காட்டுவேங்கிற அந்த வைராக்கியம் இருக்கணும். இருக்கும், சில நெகட்டிவ்னஸ் இருக்கும். அந்த நெகட்டிவ் எல்லாம் மாற்றி அதை எப்படி சாதிக்க முடியும்னு நினைங்க. ஆக்சுவலி பெண்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான பலம் இருக்குங்க. அவங்களால ஆக்கவும் முடியும், அவங்களால அழிக்கவும் முடியும். அவங்க நினச்சாங்கன்னா எந்த விஷயத்தையும் ப்ராப்பராக பண்ண முடியும். ஒரு சின்ன ஒரு விஷயம் எடுத்திங்கன்னா கூட அவங்களோட க்ரியேட்டிவிட்டி, அவங்களோட தாட் ப்ராசஸை பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களால எல்லா விஷயத்தையும் சமாளிக்க முடியும். அவங்களுக்கு அவ்வளோ பெரிய திறமை இருக்கும். ஆனால் இதை ஏன் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க சில இடங்களில். ஏன் பண்ணணும்னு நினைக்காம பண்ணித்தான் ஆகணும்னு நினச்சாலே நிறைய ஃபேமிலிஸ் சேவ் ஆகும். நிறைய ஃபேமிலிஸில் இன்னொன்று என்னென்னா, யார் வந்து சொன்னாலும் அதை நம்புகிறோம் இல்லை, அதை முதல்ல நம்ம மாற்றிக்கணும். எங்கள் அப்பா சொன்ன உடனே எங்கள் அப்பா சொல்கிறது தான் சரியாக இருக்கும், எங்கள் அம்மா சொன்ன உடனே எங்கள் அம்மா சொல்கிறது 22 வயசை தாண்டிட்டோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு சுய சிந்தனை இருக்கும். 22 வயசுக்கு முன்னாடி எல்லாருமே நபர்களும் எப்படின்னா அவங்களோட சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி, இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு தகுந்த மாதிரி முடிவெடுப்போம். 22 வயசுக்கு அப்புறம் நம்ம எடுக்கிற முடிவு தான் நம்மளுக்காக நம்ம எடுக்கிற முடிவுகளாக நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த 22 வயசுக்கு அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் தீர்க்கமாக நின்று அந்த விஷயத்தை இன்னும் நம்ம மேலே எடுக்கணும். அப்போ உடனே அப்பா சொன்னோடனே மாறிடக்கூடாது. பட் அந்த பர்டிகுலர் கேஸில் நான் அவங்க பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸாக தான் நான் நினச்சேன். ஏன்னா அந்த பையன் மேலே ஒரு குறை இருந்திருந்தால் அந்த பொண்ணு சண்டைக்கு போயிடுவாள், மல்லுக்கு நிற்பான். நீங்கள் அங்கே நிறைய பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா, அவன் குறை தெரிஞ்சிருச்சுன்னா சண்டை போடுவேன் நானே இறங்கி நின்று. நீ எப்படி இப்படி பண்ண, நீ இதை பண்ண இல்லை, அதனால தான் நான் போகிறேன், இதை பற்றி நீ எப்படி கேட்குறேன்னு. ஆனால் அவங்களுக்கு அந்த பையன் மேலே எந்த குறையும் உங்களால் சொல்ல முடியல. அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது மட்டும் அவங்க மைண்டில் நிற்கிது. அப்போ அவங்க கம்யூனிகேஷனே பண்ண முடியாது அங்கங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே குறைபாடுகள் இருக்கிற பெண்கள் கொத்திடுவாங்க, பேசிடுவாங்க, சண்டை போட்டுடுவாங்க. எனக்கு இதுதான் பிரச்சனைன்னு தெரியுறவங்க பேசிடுவாங்க. பிரச்சனைன்னு என்னன்னே தெரியாத பொண்ணுங்க தான் வந்து பேசவே மறுக்கிறாங்க. அவங்க தான் மற்றவங்களால ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்னு சொல்கிறேன். நல்லா பேச தெரிஞ்ச பெண்களை வந்து யாராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அவ்வளோக்கா. ஆனால் பேச தெரியாத பெண்களை ஈஸியாக கொஞ்சம் பேரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோன்னு பார்க்குறேன் நான். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.